வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் 5th ஸ்டாண்டர்டோட சயின்ஸ் லெசன் 8th லெசன் 8 தான் நடத்த போகிறேன். 5th ஸ்டாண்டர்டோட எவ்ரிடே சயின்ஸ் புக்கில் இருந்து லெசன் 8 நடத்த போகிறேன். என் ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி படித்து, அதனால் இந்த லெசனை நான் நடத்துகிறேன். ஓகேவா? லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் வீடியோ முடிஞ்ச உடனே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த லெசன் எடுக்கணுமோ எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அண்ட் நர்வ் சிஸ்டம், இது ரெண்டு தான் இந்த லெசனில் பார்க்க போகிற நம்ம டாபிக்ஸ். முதல்ல நம்ம ஹியூமன் பாடியோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 2-3 திங்ஸ்னால தான் அந்த ஹியூமன் பாடியோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒருங்கிணைப்பாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து போன். நம்ம ஹியூமன் பாடிக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கறதே போன் தான். அதுக்கப்புறம் மசில், அதுக்கப்புறம் நர்வ்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கின், ஓவராலாக இருக்க ஸ்கின். இது 4 தான் நம்ம ஹியூமன் பாடிக்கு ஒரு ஸ்ட்ரக்சரையே கொடுக்கும். ஓகேங்களா? We know that a group of organs that work together to perform a particular function for the body is called an organ system. In previous classes, we have learned the function of various organ system. Let's make a quick revision of them. Organ systems நம்ம படிச்சிருக்கோம். எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது, எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுது, எந்தெந்த ஆர்கன்ஸ் நம்ம சாப்பாடு டைஜஸ்ட் பண்ண உதவுது, எந்தெந்த ஆர்கன்ஸ் நியூட்ரிஷன் வேல்யூவை இது பண்ண உதவுது, ட்ராவல் பண்ண உதவுது பாடி ஃபுல்லாகவே, எந்தெந்த ஆர்கன்ஸ் நியூட்ரிஷன் வேல்யூஸை கொண்டு போய் சேர்க்குது, எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து வேஸ்டேஜை வெளியேற்றுது, எந்தெந்த ஆர்கன்ஸ் சுவாசிக்கிறதுக்கு உதவுது, எந்தெந்த ஆர்கன்ஸ் வந்து அது நம்மளோட திங்க் பண்ண உதவுதுன்னு, இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து 4th ஸ்டாண்டர்டில் படித்தோம். ஒரு குயிக் ரீகேப் வந்து பார்க்கலாம். அதுவும் இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கில் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் help us to breathe. Nerve system help us in thinking, feeling and learning. Nerve systems தான் வந்து நம்ம மூளையோட கமெண்ட்ஸ் உடம்பு ஃபுல்லாக கடத்துது. இதனால வலியை உணர முடியுது, அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை யோசிக்க முடியுது. இதனால nerve system தான் help us in thinking, feelings and learning. Digestive system வந்து break our food into simpler substance. நம்ம சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் உடச்சி கூழாக்கி அதில் இருக்க நியூட்ரிஷன் வேல்யூவை பிரித்து வேஸ்ட்டை வந்து கீழே தள்ளுறதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து டிரான்ஸ்போர்ட் த நியூட்ரியன்ட் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ். சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா உங்களுக்கு தெரியும், உடம்புல இருக்க நர்வ் இருக்குல்ல, இந்த நர்வ் தான் வந்து நம்ம பாடி ஃபுல்லாகவே அந்த ஃபுட்டுலேருந்து எடுக்கப்பட்ட எனர்ஜியாக இருக்கட்டும், நியூட்ரியன்ஸியாக இருக்கட்டும், பாடி ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வச்சு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நியூட்ரிஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்ப லைவ்லியாக வச்சுருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மஸ்குலர் சிஸ்டம் ஹெல்ப் அஸ் இன் மூவ்மெண்ட். இது இருக்கிறதுனால தான் இப்போ பாருங்க, இப்போ இந்த எரேசர் இருக்கு பாருங்க, எனக்கு இந்த கையில மசில்ஸ் அண்ட் ஸ்கின் இருக்கிறதுனால இதை ஹோல்ட் பண்ண முடியுது. வெறும் போன் மட்டும் இருந்துதான் எனக்கு கஷ்டம், ஒரு குச்சி பிடிச்சி தூக்குற மாதிரி இருக்கும், ஒரு கிரிப்னஸ் கூட கிடைக்காது. ஸோ மசில் தான் வந்து ஹெல்ப் அஸ் இன் மூவ்மெண்ட். எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாடியில இருந்த வேஸ்ட் த்ரோ அவுட் அவர் பாடி வேஸ்ட். பாடியில இருந்த வேஸ்ட் நம்ம தண்ணி குடிக்கிறதுல நியூட்ரிஷன் வேல்யூவை பிரிச்சுட்டு தண்ணியை வேர்வையாகவும் யூரினாவும் பிரித்து அனுப்புறது, நம்ம சாப்பிட்றத மோஷனாக கன்வெர்ட் எல்லா இதையும் சக் பண்ணிட்டு வேஸ்டேஜை மோஷன் இதில் அனுப்புறது, எல்லா விஷயத்தையும் செய்கிறது தான் எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஹெல்ப் டு ப்ரொடியூஸ் அ பேபி. அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் gives shape to our body. நான் தான் சொன்னல, நம்ம பாடிக்கு ஃபுல் ஷேப்பை கொடுக்கறதே வந்து ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். ஓகேவா? இல்ல ஸ்கெலிட்டல் இல்லைன்னா நம்ம கொலன்னு பலூன் மாதிரி இருப்போம். நம்ம இன்கேஸ் ஸ்கெலிட்டல் இருந்து மசில்ஸ் இல்லைனாலும் நம்மளால வந்து ஒரு பொருளை ஹோல்ட் பண்ணி கிரிப்பா ஒரு பேலன்சிங்கா நம்ம பாடி இருக்காது. அப்படி மசில்ஸ் இருந்து போன்ஸ் இருந்து ஸ்கின் இல்லைனாலும் நம்ம பார்க்க ரொம்ப விகாரமா தெரியும். நர்வ்ஸ் வந்து அந்த குட்டி குட்டி நரம்புகள்லாம் இருக்குல்ல, அது இல்லைனாலும் நமக்கு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் நர்வ்ஸ் இது நியூட்ரியன்ட் வேல்யூஸ் போய் சேராது. இப்படி நம்ம உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுமே எல்லா விதத்துலயும் நம்ம பாடி ஃபங்க்ஷனிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
இப்போ ஒரு என்ன சொல்றது, இப்போ கடவுள் இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் என்ஜினியரிங் சிஸ்டம்னு சொல்லலாம். நம்ம பாடி சிஸ்டம் பர்ஃபெக்ட் என்ஜினியரிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஒரு இடத்துல கூட ஒரு கிளிச் இல்லாம செஞ்சிருப்பாங்க நம்ம உடம்ப. நம்ம அது என்ன, அது கடவுள்னு சொல்றாங்க, கடவுள் படைச்ச படைப்புன்னு சொல்றாங்க. சில பேர் குரங்குல இருந்து டெமாலிஷ் ஆகி வந்தா மனிதன், அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து வந்தா மனுஷன்னு சொல்றாங்க. ஏன்னா குரங்குக்கும் நம்மளுக்கும் தான் டிஎன்ஏ நிறைய மேட்ச் ஆகுது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹியூமன் பாடி சிஸ்டம் வந்து ஒரு மிராக்கிளான என்ஜினியரிங் சிஸ்டம். ஓகேவா? இதை யாரு உருவாக்குனா, இதை யாரு வந்து என்ன சொல்றது, இந்த பூமியில யாரு மனுஷனை வாழ வச்சானெல்லாம் தெரியாது. சில பேர் கடவுள்னுவாங்க, சில பேர் இயற்கைன்னுவாங்க, சில பேர் வந்து சயின்ஸ்னுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல எதுவா இருந்தாலும் சரி, இட்ஸ் அ மிராக்கிள் ஒன். நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தேங்க் பண்ண வேண்டியது காடுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கு தான். இந்த பிரபஞ்சம் வந்து இயற்கைன்னு வச்சுக்கோங்க, இயற்கைன்னு சொல்லுங்க. நம்ம தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம கை கால் முழுசா 2 கை கால் ஒழுங்கா இருக்கு, நம்மளோட என்ன சொல்றது ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஒழுங்கா இருக்கு, கண் பார்வை ஒழுங்கா இருக்கு, நம்ம முழு பாடியே எந்த குறையும் இல்லாம இந்த உலகத்துல நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுவே ஒரு பெரிய வரம்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு அவர், நம்ம வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த உடம்பு நமக்கு கிடைச்சது வந்து இந்த லைஃப்ல கிடைச்சதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லணும், நம்மள படைச்ச ஒரு சக்தியா இருக்கட்டும், இல்ல இந்த பிரபஞ்சமா இருக்கும், இதுக்கு வந்து என்ன சொல்லணும், ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். ஃபர்ஸ்ட் தேங்க்ஃபுல்லா ஃபீல் பண்ணணும். ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், அழகு அப்படின்ற பியூட்டி அப்படின்ற விஷயம் வந்து ஸ்கின்னை பேஸ் பண்ணி வந்துருச்சு. வெள்ளையா இருக்கவங்க தான் பியூட்டி, நிறைய முடி வச்சிருக்கவங்க தான் பியூட்டி, அதாவது நல்ல ஷேப்ல இருக்கவங்க தான் பியூட்டி அப்படின்னு ஆயிப்போச்சு. அது உண்மை கிடையாது. நான் அழுத்தமா சொல்றேன், ஆரோக்கியமான உடம்பு, நல்ல மனசு, சரிங்களா, தெளிவான சிந்தனை, இது 3 யாருக்கு இருக்கோ, எந்த மனுஷங்களுக்குலாம் இருக்கோ, அவங்க எல்லாருமே உலக அழகன் உலக அழகிதான். சரிங்களா? வெறும் ஸ்கின்னை பேஸ் பண்ணி, ஷேப்பை பேஸ் பண்ணி, ஹேர் ஐஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து அழகுன்னு யாரையுமே சொல்லக்கூடாது. நல்ல ஹெல்த்தியான பாடி, நோய் இல்லாத வாழ்வே குறைவில்லாத செல்வம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாடியில வந்து நம்ம ஹியூமன் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு சேர்க்க வேண்டிய செல்வமே ஆரோக்கியம் மட்டும்தான். சரிங்களா? நீங்கெல்லாம் வளர்ற பிள்ளைங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல உடம்பு கொடுத்துருக்காங்க கடவுள். நீங்க என்ன பண்ணணும், அந்த உடம்ப கெடுத்துக்காம இருக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னா, நிறைய ஃபோன் பார்க்காதீங்க. அடுத்து நம்ம ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நான் படிக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும் போது உங்களுக்கே கிட்டத்தட்ட புரிஞ்சிடும். ஒரே பக்கமாக குனிஞ்சிட்டு ஃபோன் பார்க்காதீங்க, நல்ல ஜங்க் ஃபுட் எல்லாம் சாப்பிடாதீங்க, மேக்சிமம் உடல் உழைப்பை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க. பாடி மூவ்மெண்ட்லேயே இருக்கணும். ஏதாவது ஒரு எக்ஸசைஸோ ஒரு டான்ஸோ உங்களால் எப்படி முடியுதோ அந்த ஆக்டிவிட்டிலேயே உடம்ப வச்சுருந்தீங்கனாலே அது ஃபிட் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா? வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஒரு லெசன் படிக்கும் போதும் இந்த லெசன் வந்து எதுக்கு நம்ம லைஃபுக்கு உதவுது, இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு யோசிச்சுட்டு படிங்க. தயவு செய்து கொஸ்டின் ஆன்சருக்கு படிக்காதீங்க. ஒரு மார்க் வந்து அந்த எக்ஸாமில் முடிஞ்சிடும். ஆனால் இந்த லெசன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கிற நாலேஜ் வந்து உங்கள் லைஃப் லாங் உங்கள் லைஃப்பை வந்து செதுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்கெலிட்டல் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இந்த லெசனோட ஃபைனலில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லெசனில் என்னெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வந்து இந்த பாடத்தில் சொல்லியிருக்காங்கன்றத சில்ட்ரன்ஸ் பேஸ், இந்த வயசில் இருக்கவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ பேஸ் அது அத்தனையும் சொல்லியிருப்பாங்க இந்த லெசனில். இதை எப்படி வச்சு உங்கள் ரியல் லைஃப்பில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதிட்டு முடிச்சிடக்கூடாது. உங்கள் ரியல் லைஃப்பில் இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இது அப்ளை பண்ணி பார்த்து, நம்ம அன்னைக்கு படித்தோம்ல போன் மேரோ, இது நம்ம என்ன சொல்கிறது அது சொல்லுவோமே பேக் போன் வந்து இந்த விஷயம்லாம் பண்ணால் இதுவாகும். இந்த பேக் போனோட பொசிஷன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு இந்த பாடத்தில் படிக்கிற எல்லா நாலேஜையும் உங்கள் ரியல் லைஃப்பில் தயவு செய்து அப்ளை பண்ணி ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டாகவும் ஒரு குட் ஹியூமன் பீயிங்ஸாகவும் வாங்க. ஓகேவா? இதுதான் என்னோட விஷயம். Skeletal system, the framework of bones that gives shape, support and strength to the body is called skeletal system. An adult human skeleton has 206 bones of different shapes and sizes. அதாவது ஒரு நல்ல வளர்ந்த ஒரு மனுஷனுக்கு 206 போன்ஸ் இருக்குமா உடம்புல. உங்களுக்கு 10 years ஆயிடுச்சுல, உங்களுக்கு கண்டிப்பா 206 இருக்கு. You are not a kid, you are growing child. Okay, for example, the legs and arm bones are long while chest bones are thin and round. At birth a child has more bones, but with growth some of them join together.
From outside, the bones are hard and tough, but inside they are soft and spongy. The inside of bones contains a jelly-like material known as bone marrow. இது எப்படின்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு 300 போன்ஸ் கிட்ட இருக்கும். அந்த குழந்தை வளர வளர அது என்ன ஆகும்னா ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணிக்கும். ஓகேவா? ஒரு நல்ல வளர்ந்த ஹியூமன்ஸோட ஸ்கெலிட்டன்ல 206 போன்ஸ் இருக்கும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா போன்ஸ் வந்து வெளியே தான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், உள்ள வந்து ஸ்பாஞ்ச் அண்ட் சாஃப்டா ஒரு விஷயம் இருக்கும், அதான் போன் மேரோ. இந்த ஆட்டுக்கால்லாம் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும். ஆட்டுக்கால்ல நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு அந்த எலும்புல இருந்து ஒன்று உரிவும் தெரியுமா, உள்ள இருந்து ஒன்று நல்லா உறிஞ்சி எடுப்போம், சக் பண்ணி எடுப்போமே, அதுதான் போன் மேரோ. வெஜிடேரியன் சாப்பிட்றதா இருந்தால் நான் என்ன சொல்றது உங்களுக்கு, சரி முருங்கைக்காய் வச்சுக்கோங்க. முருங்கைக்காய்க்குள்ள ஒரு ஃப்ளஷ் இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம முருங்கைக்காவோட தோல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், உள்ளே இருக்க ஃப்ளஷ் சாஃப்டாக இருக்கும்ல, அதுதான் போன். அந்த மாதிரி தான் எலும்பு இருக்கும். எலும்போட அவுட் சைட் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உள்ள அந்த போன் மேரோ இருக்கும். The main part of human skeleton are skull, backbone, rib cage and 2 pairs of limbs. These limbs are attached to 2 pair of girdles, shoulder girdle and hip girdle. அதாவது நம்ம உடம்புல முக்கியமான skeleton part சொல்றாங்க. ஸ்கல்லுனா மண்டையோடு, பேக் போன்ஸ்னா உங்களுக்கே தெரியும் முதுகெலும்பு, பேக் போன்ஸ். அதுக்கப்புறம் ரிப்கேஜ்னா உங்களுக்கே தெரியும், இங்க பாருங்க ரிப்கேஜ், நம்ம ஹார்ட் லங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதுதான் ரிப்கேஜ். அதுக்கப்புறம் என்ன லிம்ஸ்னா அந்த இது சொல்றாங்க, லிம்ஸ்னா இடுப்பு எலும்பதான் லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம போக படிக்க உங்களுக்கு தெரியும். ஓகேவா? லிம்ஸ்னா என்ன சொல்லுவாங்க, இடுப்பு எலும்பதான் லிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம படிக்கும் போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். These limbs are attached to pair of girdle, shoulder girdle and hip girdle. ஓகேவா? Skull. The skull of an adult human being has 22 bones. It contains holes for eyes, ears, nose and mouth. The upper portion of the skull is made up of 8 of flat bones. Okay va? That protect our brain. The face and jaw contains 14 bones. All bones in the skull are fixed except the bone in the lower jaw that can move. It enables us to eat and break. இங்க பாருங்க ஸ்கல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கல்லுல வந்து மொத்தம் 22 போன்ஸ் இருக்கு. இதுல வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கு. ஐஸ்க்கு 2 ஹோல்ஸ் இருக்கு, நோஸ்க்கு 2 ஹோல்ஸ் இருக்கு, மவுத்துக்கு இருக்கு, இயர்ஸ்க்கு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இங்க மேல வந்து இந்த இது பிளாட் போன்ஸ் இருக்கு, 8 பிளாட் போன்ஸ். இந்த இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல இருக்கும். அந்த பிளாட் போன்ஸ்லாம் எப்படி இருக்கும்னா எப்படி இருக்கும் இன்டர்லாக்கிங் சிஸ்டம்ல. சரியா? இதெல்லாம் உடைக்க முடியாது, உடைச்சாலும் இது பண்ண முடியாது. இது எப்படி இருக்கும், இந்த மாதிரி தான் இன்டர்லாக்கிங்ல இருக்கும். மேல இருக்க ஸ்கல் போன் இது என்ன பண்ணும்னா பிரெயினை அப்படியே ப்ரொடெக்ட் பண்றதுக்கு உதவுது. ஃபேஸ்லயும் இப்போ ஃபேஸ் அண்ட் ஜாயிண்ட், இங்க ஜாயிண்ட்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து 14 போன்ஸ் இருக்கு. ஓகேவா? 14 போன்ஸ் இருக்கு. இந்த 14 போன்ஸ்ல எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா ஒன்னு ஜா போன்ஸ் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அசைது, சாப்பிட்றதுக்கு அசைதுல. அந்த ஜா போன்ஸ் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு, இங்க பாருங்க இது அசை போட்டு சாப்பிடுவோம்ல, அதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா பேக் போன்ஸ். Okay, next நம்ம பார்க்க போற டாபிக் பேக் போன்ஸ். The skull is attached to the backbone which forms the main axis of skeleton. Our backbone is made up of 33 small bone called vertebrae. The vertebrae join together to form a strong column called a spine. அதாவது இது ஃபுல்லாவே 33 போன்ஸ். தெரியுதா உங்களுக்கு? குட்டி குட்டியா இருக்கா, 1 2 3 என்ன முடியுதா, லைனா வருது பாருங்க. இந்த 33 போன்ஸும் ஒன்னோட ஒன்னு ஜாயின்ல இருக்கு. இது ஃபுல்லா ஜாயின் ஆனாதான் அதுக்கு கால் இது பண்ணது, அது ஸ்பைன், இல்லனா வெர்டிபிரல் காலம். என்னது, இது ஃபுல்லாவே குட்டி குட்டி 33 போன்ஸா வந்து அட்டாச்ட் ஆயிருக்கு. இது ஃபுல்லா ஜாயின் ஆனாதான் அது வந்து ஸ்பைன் ஆர் வெர்டிபிரல் காலம். இங்க நடுவுல ஹோல்ஸ் இருக்கும் பாருங்க. இந்த ஹோல்ஸ் இந்த இதுலயே கொடுத்துருக்காங்க பாருங்க, சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கா இதுல, இந்த ஸ்பைன்ல. இதெல்லாம் வந்து நர்வ் சிஸ்டம் டிராவல் ஆகிறதுக்கு உதவும். சரிங்களா? அதுதான் சொல்றேனே, இது ஒரு பர்ஃபெக்ட் என்ஜினியரிங் சிஸ்டம் நம்ம உடம்பு. அது என்ன சொல்றது, யாரு உருவாக்குனான்னு தெரியல, ஆனா தேங்க்ஸ். இதுல இந்த சிஸ்டம் நம்ம தான் ஆர்டிபிஷியலா மனுஷனால உருவாக்கவே முடியாது. அப்படியே உருவாக்குனாலும் அதுக்கான மிஷினரிஸ் வந்து ரொம்ப கஷ்டம், மைன்யூட்டான ஃபங்க்ஷனிங் மிஷினரிஸ். It is flexible and protect and delicate spine cord
The joint of vertebrae allow slight movement. Due to this, we can move our backbone forward and backward. Each vertebra has a hole through which delicate spinal cord passes. Okay, நான் சொன்னல இது கொஞ்சம் வளைவா தான் இருக்கும், ஸ்பைனல் எப்பவுமே நேரா இருக்காது. அப்பதான் நம்மளால இது வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கும். முன்னாடி போறது, முன்னாடி குனியிறது, பின்னாடி ஓரளவு தாண்டறது, சைட்ல திரும்புறது. அதாவது இப்படிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதான் முதுகுன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி குனியறது, பின்னாடி இப்படி பண்றது, சைட்ல எப்படி இது பண்றது, சைட்ல சாயிறது, இந்த சைட்ல சாயிறது, இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஆனா மேஜரா ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு அசைவை வந்து ஸ்பைனால உடனே செய்ய முடியாது. டக்குன்னு இடுப்பு பிடிச்சிக்குது, முதுகு பிடிச்சிக்குதுன்னு சொல்றோம்ல, அதுக்கு ரீசன் அதுதான். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான, ஸ்கல் எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி ஸ்பைனும் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிப்கேஜ் அடுத்து நம்ம பார்க்க போற இடம் வந்து ரிப்கேஜ் ரொம்ப முக்கியமானது. இந்த ரிப்கேஜ் வந்து எதுக்கு ப்ரொடெக்டடா இருக்குன்னா, சில சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாம் இந்த ரிப்கேஜ்குள்ள தான் வச்சிருக்காங்க. ஹார்ட், லங்ஸ் அப்படின்னு சில சென்சிட்டிவ் ஆர்கன்ஸ், லிவர்லாம் கூட இதுக்குள்ள தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, லிவர்லாம் கூட இங்க தான் கிட்டத்தட்ட இருக்கும். ரிப்ஸ் ஆர் தின், ஃபிளாட் அண்ட் கர்வ் போன்ஸ். சரிங்களா, ரிப்ஸ் வந்து தின், ஃபிளாட் அண்ட் கர்வ் போன்ஸ். பாத்தீங்கன்னா தெரியும், நம்ம உடம்புக்கு அந்த நெஞ்சு எலும்பு இருக்கு தெரியும்ல, உடம்புக்கு ஷேப் கொடுக்கறதுல இது ஃபர்ஸ்ட் ரிப்கேஜ். தே மேக் அ கேஜ் அரவுண்ட் அவர் செஸ்ட். கேஜ் அதாவது ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, ஒரு கூண்டு மாதிரி நம்ம நெஞ்ச சுத்தி இருக்கு. திஸ் கேஜ் ஆஃப் போன் இஸ் நோன் as rib cage. It protects our heart and lungs. There are 12 pair of ribs. இது என்னது 12 pair of ribs இருக்குமா சுத்தி. A long bone at the center of chest is called sternum. இங்க இருக்கு பார், லாங் போன், ரொம்ப ஸ்ட்ராங்கான போன், இதான் வந்து sternum. Hold the ribs at front. இந்த ஸ்டெர்னம்ல இருந்து அப்படியே ஜாயிண்ட் போய் பின்னாடி வந்து பேக் போனோட ஜாயின் ஆகும். இங்க பாருங்க, இந்த ஸ்டெர்னம்ல இருந்து அப்படியே ஓபன் ஆகி இந்த ரிப்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், பேக் போன்ல போய் ஜாயின் ஆகும். இது ஒரு கேஜ் மாதிரி இருக்கும். ஓகேங்களா, the ribs are also attached to the backbone. சொன்னல, இங்க ஸ்டெர்னம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி பேக் போன்ல அட்டாச் ஆகும். The last two pair of ribs are free and join only to the backbone, not to the sternum. They are called floating ribs. இதோ பாருங்க, லாஸ்ட் 2 பேர் மட்டும் இந்த ரிப்ஸோட ஜாயின் பண்ணாம பின்னாடி வெறும் இதோட ஜாயின் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும், ஹிப்பை ஹோல்ட் பண்ணுது. புரியுதுங்களா, இந்த இதோட ஸ்டெர்னமோட ஜாயின் பண்ணாம பின்னாடி பேக் போனோட மட்டும் ஜாயின் பண்ணியிருக்கோம். இது என்ன பண்ணும், நம்ம முதுகுக்கு கீழே அந்த ஹிப் இருக்குல்ல, இடுப்பு, அந்த இடுப்பை வந்து ஹோல்ட் பண்ற இடம் தான் இந்த வந்து ஃப்ளோட்டிங் போன்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது, சரி, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், இதையும் பார்த்துடலாம். ஓகே, டிக் த ரைட் ஆன்சர், கரெக்ட் ஆன்சர். விச் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஸ்கெலிட்டன் ப்ரொடெக்ட் த ஹார்ட், பேக், ரிப் கேஜ் தெரியும்ல. விச் பார்ட் ஆஃப் த ஹியூமன் ஸ்கெலிட்டன் ப்ரொடெக்ட் த ஹார்ட், ரிப் கேஜ். ஆப்ஷன் பி. வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் in our body? It protect the delicate internal organs. ஓகேவா, ப்ரொவைட் ஃபுட்டும் கிடையாது, பிளட்டும் கிடையாது. இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது, டெலிகேட் ஆர்கன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது, ப்ரொடெக்ட் பண்ணுது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா. லிம்ஸ், என்னது லிம்ஸ். our skeleton has 2 pair of limbs. 4 limbs are arms and hind limbs are leg. The upper limbs are attached to the shoulder girdle or pectoral girdle. The upper arm has one long bone called a humerus. Called the humerus. While the lower arm has 2 small bones called radius and ulna. The wrist and finger have several small bones. The bone of hind limb are attached to the hip girdle. The upper bone of leg is called the femur. The femur or thigh bone. It is the largest bone in our body. The lower bone of leg are tibia and fibula. Nearly half of all our bones are in our hands, wrist, feet and ankle. ஓகேவா, இதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹியூமரஸ் இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, ஷோல்டர், கை, இந்த இடம் இருக்கு பாருங்க,
இங்க இதுதான் ஹியூமரஸ். ஓகே, அதுக்கப்புறம் வந்து அல்னா. இந்த கையோட பார்ட் வந்து ரெண்டா பிரியுது. அதுல ஒரு போன், ஒரு பார்ட் ஆஃப் போன் வந்து அல்னா, ரெண்டாவது பார்ட் ஆஃப் போன் வந்து ரேடியஸ். ஓகே, இந்த சைடு கால் இடுப்பு எலும்புல இருந்து கீழே முட்டிக்கு மேல இருக்கு பாத்தீங்களா, இடுப்பு எலும்புல இருந்து முட்டிக்கு மேல இருக்க எலும்பு பேரு ஃபீமர். சாரி, இடுப்புல இருந்து முட்டிக்கு மேல உள்ள எலும்பு வந்து ஃபீமர். அதுக்கப்புறம் முட்டியில இருந்து கீழே உள்ள 2 எலும்பா பிரியுது. அதுல ஒரு எலும்பு டிபியா, பெரிய எலும்பு டிபியா, அதோட ஜாயிண்ட் போன் வந்து ஃபெபுலா. ஓகேவா, இது ஹிண்ட் லிம்ப், இது ஃபோர் லிம்ப். ஹிண்ட் லிம்ப்னா லெக், ஃபோர் லிம்ப்னா ஹேண்ட். ஓகே, the function of the skeleton system. Okay, activity படிக்கலாம். Like the human beings, some animals also have the skeleton. Observe picture of skeleton of some animal like cat, dog and fish. You may use the internet for this. Are there skeleton similar to human skeleton? Share your observation in class. எல்லா அனிமல்ஸ்க்கும் skeleton இருக்கும். இது மீனோட skeleton. நம்ம மீன், வறுத்த மீன் சாப்பிட்ட அப்புறம் ஒன்று இருக்குமே முள்ளு, அதுதான் skeleton. அதுதான் நம்ம முள்ளுன்னு சொல்லி பழகிட்டோம். ஒரு ஃபுல் மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடும் போது அம்மா கிட்ட வந்து அந்த ஃப்ளஷை கிளீன் பண்ணிட்டு அந்த மீனோட அந்த இதுவை பாருங்க, ஸ்கெலிட்டனை பாருங்க. அது கிட்டத்தட்ட அந்த மீனோட ஃபுல் ஃபிஷ் ஷேப்லேயே தான் இருக்கும். இதே மாதிரி பூனை, நாய், இந்த மாதிரி எந்த விலங்குகளோட ஸ்கெலிட்டன் கிடைச்சாலும் பாருங்க. அம்மாட்ட கேட்டு கூகுளில் போடுங்க. நீங்களா யூஸ் பண்ணக்கூடாது கூகுளில். அம்மாவை கேட்டு அம்மாவோட ஹெல்ப்போட கூகுளில் போட்டு பாருங்க. உங்களுக்கு அதுக்கான அந்த இது தெரியும், அந்த ஸ்ட்ரக்சர் தெரியும். அந்த கிளாஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் டீச்சர்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் த skeletal system. Function of the skeletal system are as follow. It gives shapes and support to the body. It protects the delicate internal organs like brain, spinal cord, heart and lungs. It helps to move our body with the help of muscle. Bone marrow help in information of red blood cells. Sorry, ஸ்பீடா படிக்கும் போது வார்த்தை வரல. ஓகேவா, ஃபங்க்ஷன் ஆஃப் த skeletal என்னன்னா ஷேப் அண்ட் சப்போர்ட் கொடுக்குது. நம்மளுக்கு வந்து நம்ம skeleton சிஸ்டம் எலும்பு தான் வந்து, போன்ஸ் தான் வந்து ஷேப் அண்ட் சப்போர்ட் கொடுக்குது. நம்ம இதோட மசிலோட ஹெல்ப்போட நம்ம மூவ் பண்றதுக்கு, ஓடுறது, நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, நம்ம வேலைகளை செய்யறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. இன்டர்னல்லா இருக்கிற சென்சிட்டிவ் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்ண யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து அந்த போன் மேரோ வந்து பிளட் செல்ஸ் இருக்குல்ல, ரெட் பிளட் செல்ஸ் இருக்குல்ல, அதை வந்து உடம்பு ஃபுல்லா கடத்துறதுக்கும் பிளஸ் அதுல இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து வைக்கிறதுக்கும் போன் மேரோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் பெரிய சாப்டர்ல வர படிப்பீங்க. ஹியூமன் பாடி இதோட அட்வான்ஸ் சாப்டர்ல பெரிய பெரிய கிளாஸ் போக இந்த போன் மேரோல எப்படி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் ஆகுதுன்ற விஷயங்கள்லாம் அழகா படிப்பீங்க. இந்த போன் மேரோல ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ், அதாவது இந்த எலும்பு இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்புல தான் ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் வரும். இந்த போன் மேரோன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த எலும்புக்குள்ள இருக்க அந்த மஜ்ஜை, அதுதான் வந்து அந்த ரெட் பிளட் செல்ஸ் உருவாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ கால்சியமும் அயனும் நம்ம உடம்புக்கு தேவை. அயன் வந்து நம்ம உடம்ப வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கும். கால்சியம் வந்து ஃபங்க்ஷனிங்கா வச்சுக்கும். கால்சியம் எப்படி இது பண்ணணும்னா வெயில்ல போகணும். நான் திரும்பவும் சொல்றேன், மிகப்பெரிய எனர்ஜி சோர்ஸ் வந்து நமக்கு சூரிய பகவான் தான். நீங்க வெயில 20 மினிட்ஸ் போனீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்க கால்சியம் பிரிச்சு எடுக்கிற விட்டமின் டி வந்து சூரிய வெளிச்சம் மூலியமா நம்ம ஸ்கின்ல அப்சர்வ் ஆகி அதோட வேலையை கரெக்டா செய்யும். நமக்கு தேவையான கால்சியம் கிடைக்கும். கை வலி, கால் வலி எல்லாம் இருக்காது. நம்மளுக்கு உடம்புல ஸ்கின்ல மெலனினும் செக்ரிகேட் ஆகும். அயன் வந்து நம்ம டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல தான் இருக்கு. ஸோ போன் மேரோ நல்லா இருக்கணும்னா நம்ம கால்சியம், அயன், மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். அது என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்து நல்லா சாப்பிடுங்க. பிள்ளைங்களா கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு நீங்க இப்பவே சொல்றீங்க, குட்டி வயசுலேயே சொல்றீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு நியூட்ரிஷன் இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு அர்த்தம். நல்லா சாப்பிடுங்க, நல்லா வெயில்ல விளையாடுங்க, எல்லாம் சரியா போயிடும். ஜாயின்ட்ஸ். The place where two bones meet is called a joint. The bone are joined together by strong. அதாவது ரெண்டு போனோ ஜாயின் பண்ற இடம் தான் ஜாயின்ட்ஸ். ஓகேவா. டிஷ்யூஸ் ஆர் கால் லெகமெண்ட். அதாவது ரெண்டு போனும் ஜாயின் பண்ற இடத்துல இங்க பாருங்க, இந்த கை போனும் இந்த ஹேண்டோட போனும் இந்த ஃபிங்கர்ஸோட போனும் இங்க ஜாயிண்ட் ஆகுதுல, இதுதான் ஆங்கிள். இது மாதிரி கால்ல இருக்க இடம்லாம் வந்து லெகமெண்ட் இருக்கும். லெகமெண்ட்னா இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ற ஒரு டிஷ்யூ தான் வந்து லெகமெண்ட். Joints may be movable, that can move freely, or immovable, that do not allow any movement between the bones.
All the joints except in skull are movable. The bones of skull do not allow any movement because they are interlocking, making the joint immovable. Movable joints are of following four kinds. Movable joints are of following four kinds. நான் சொல்லிட்டேன், எல்லா ஜாயின்ஸும் கிட்டத்தட்ட மூவ் பண்ணும். உடம்புல இருக்க எல்லா ஜாயின்ஸும் நம்மள அசைக்க முடியும், முன்ன பின்ன லெஃப்ட் ரைட்டுன்னு அசைக்க முடியும். ஆனால் ஸ்கல் மேல இருக்க ஸ்கல் போன்ஸை மட்டும் அசைக்க முடியாது. ஏன்னா அது இந்த மாதிரி இன்டர்லாக்கிங்ல இருக்கு. இது இப்படி இப்படி ஆடினே இருந்தோன்னு வையேன், அப்படியே ஓட்ட விட்டுரு, வெளியே மூளை வந்துடும். இது இன்டர்லாக்கிங்ல இருந்து ஸ்ட்ராங்கா இருந்து நம்ம பிரெயினை காப்பாத்துது. ஆனா நம்ம பிரெயினை வந்து போனை பார்த்து சினிமா பார்த்து கெடுத்து வச்சிருக்கிறோம். ஓகேவா? பிரெயின்ல வந்து இன்ஃபர்மேஷன்ஸை போட்டுக்கிட்டே இருக்கணும். நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன், பாசிட்டிவ் தாட்ஸ் போடணும். நல்ல நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம பிரெயின் என்ன பண்ணும், எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஸ்டோர் பண்ணும். உனக்கு தேவையான நேரத்தில் பட்டு பட்டுன்னு எடுத்து கொடுக்கும். நீ ஒரு ஸ்மார்ட்டர் காயா இருக்கலாம். அதை விட்டுட்டு எந்நேரம் ப்ளூ லைட் ஸ்கிரீன் தான், டிவி, ஃபோனு, இதுதான் நம்ம பிரெயினுக்கு கொடுக்குற வேலை. என்னன்னா டிவி பாரு, போனை பாரு, அவ்வளவுதான். நம்ம பிரெயின் வந்து ஒரு பொக்கிஷம் குழந்தைங்களா. அதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து ஐன்ஸ்டீனோட மூளையே வந்து 12% 10% தான் யூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மனுஷன் கண்டுபிடிக்காத கண்டுபிடிப்பே கிடையாது. அவருக்கு இல்லாத சப்ஜெக்ட் நாலேஜே கிடைக்காது. இல்லை, எல்லா சப்ஜெக்ட்லயும் நாலேஜ் உண்டு. அந்த மனுஷனே 12% இவ்வளவுதான், கம்மி தான் வந்து அந்த மூளையை யூஸ் பண்ணியிருக்காராம். அப்ப நம்மலாம் யோசிச்சு பாருங்க, நம்மலாம் பண்றதே இல்லை. நம்ம மூளைலாம் 0% தான் இருக்கும் போல இருக்கு. இனிமே வந்து நல்ல இன்ஃபர்மேஷன்ஸையும் நல்ல தாட்ஸையும் நல்ல என்ன சொல்றது நல்ல நல்ல விஷயங்களை இது நம்ம பிரெயின்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வாங்க. அது வந்து தானா ஸ்டோர் ஆகாது, நீங்க அதுக்கு கொடுக்கணும், இன்புட் கொடுக்கணும். அப்பதான் அந்த பிரெயினோட ஸ்டோரேஜ் வந்து கரெக்டா இருக்கும். சரிங்களா? ஏன்னா கடவுள் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கான எலிமெண்ட்டை போட்டு நம்ம பிரெயினை பாதுகாத்து வச்சதுன்றது எதுக்காக அப்படின்னா ஹியூமனுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம பிரெயின் தான். ஓகேவா? அதுக்காக அவர் போட்டு வச்சிருக்காரு. அந்த பிரெயினை கரெக்டா யூஸ் பண்ண வேண்டியது நம்ம கடமையும் கூட. Ball and socket joints. Okay, this type of joint is found in the hips and shoulder. This joint is formed when round end of a bone fits into the hole or socket of another bone. It allows movement in all the directions. For example, we can swing our arms almost in all direction. நம்ம இது விளையாடுவோம்ல, ஸ்கிப்பிங் விளையாடுவோம் பாத்தீங்களா? கை முன்னாடி இருந்து பின்னாடி போவோம் பாருங்க. இந்த கை முன்னாடி இருந்து பின்னாடி ஸ்கிப்பிங் ரோப்ல பண்ணுவோம் பாருங்க. அதுதான் வந்து இந்த பால் சாக்கெட். இந்த சாக்கெட் வந்து ஷோல்டர்ல இருக்கும். இந்த பால் போன் வந்து நம்ம ஹேண்ட் போனோட ஜாயின் இருக்கும். இங்க தெரியுதுங்களா? இங்க போட்டிருக்காங்க பாருங்க. இது என்ன பண்ணும், முழுசுமே இந்த கையை வந்து முழுவதும் சுத்தம், அதாவது முன்னாடி பின்னாடி லெஃப்ட் ரைட்டு மேலே கீழேன்னு. அதான் சொல்றேனே, நம்ம ரொம்ப கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக புரியணும்னா ஸ்கிப்பிங் பாருங்க. அந்த கையை வச்சு நம்ம விளையாடும் போது கை முன்னாடியிலேருந்து பின்னாடி போயிட்டு ஃப்ரீயாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி இடத்துல இருக்க போன்ஸ் எல்லாம் வந்து பால் சாக்கெட் ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஜாயின்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க? பால் சாக்கெட் ஜாயின்ட்ஸ். hinge joints. Another hinge joints. These joints are like the hinges in a door. hinges தெரியும்ல, போன்ல இப்போ டோர்ல வந்து இப்படி ஒரு இது போட்டு இப்படி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸ்க்ரூ போட்டு இப்படி வச்சிருப்பாங்க. இது முன்னாடி திறக்கும் மூடும், அவ்வளவுதான். இது இப்படி ஆடுறது அதெல்லாம் செய்யாது. ஒன்லி ஓப்பன், இங்க பாருங்க, இப்படி க்ளோஸ் ஆகும், இப்படி ஓப்பன் ஆகும். இங்க போறதுலாம் அது செய்யாது. அதுதான் hinge joints. They allow movement of the bone in one direction, that is either up or down. ஒரு ரெண்டு டைரக்ஷன்ல தான் அதை மூவ் பண்ண முடியும். These joints are found in our elbow, finger, knees and toes. elbow, finger, knees and toesல இருக்க எலும்பெல்லாம் முன்னாடி சாய்க்கலாம், பின்னாடி சாய்க்கலாம். அப்படியே கலகலன்னு ஆட்ட முடியாது, சுத்தி ரவுண்ட் பண்ண முடியாது. Pivot joint. This joint is found in neck. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜாயிண்ட் pivot joint. The skull is connected to uppermost vertebra of spine called atlas with pivot joints. This joint help us to move our head upward, downward and sideward. இந்த pivot joints மாடல் தெரியுதா? ஒன்றும் கிடையாது, நான் இப்படி சொல்றேனே, இப்படிதான் இருக்கும் pivot joints. இங்க பாருங்க, இப்படிதான் இருக்கும். இது ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணிருக்கோம். இது வந்து இப்படி அப்வர்ட் பண்ணும். இது நம்ம இது ஸ்கெல்டன் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்பைன், இப்படிதான் இருக்கும். இது ஜஸ்ட் இது உள்ள வந்து சொருன மாதிரி இருக்கும். இது இப்படி பண்ணோம், இப்படி பண்ணலாம், இப்படி ஆட்டலாம், அப்படி ஆட்டலாம், இப்படி லைட்டா ரவுண்ட் பண்ணலாமே தவிர இங்க பாருங்க ஓவரா ஏதாவது நம்ம மூவ்மெண்ட் கொடுத்தா பிச்சுக்குது பாருங்க. இந்த மாதிரி பிச்சுக்கும். ஆனா நம்ம என்ன மூவ்மெண்ட் கொடுப்போம்? கீழே குஞ்சி போனை பாக்குறது.
அது கீழே ஃபோனை வச்சுக்கிட்டு கீழே குனிஞ்சு ஃபோனை பார்க்கறது. இந்த மூமெண்ட்டை தவிர நம்ம இப்போல்லாம் வேறு மூமெண்ட்டே கொடுக்கறது இல்லை அந்த ஸ்கல்லுக்கும் பேக் போனுக்கும். அதனால் பைவட் ஜாயின்ட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஜாயின்ட்ஸ். நீங்கள் ரொம்ப நேரம் கீழேயே குனிஞ்சி அந்த மூமெண்ட்டை கொடுத்துட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு கழுத்து வலிலாம் வரும் பிள்ளைங்களா. நான் திரும்ப திரும்ப ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த ஸ்க்ரீனை ரொம்ப நேரம் பார்க்கறதுனாலையோ இல்லை நம்ம ஃபோனை பார்க்கறதுனாலையோ நமக்கு பயங்கரமான பின்னாடி அந்த நெக் பெயின் அதெல்லாம் தலைவலிலாம் வருது பிள்ளைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு இந்த வயசில் தலை வலிக்குதுன்றாங்க, பின்னாடி கழுத்து வலிக்குதுன்றாங்க, தூக்கம் வருது, ரொம்ப மயக்கமாக இருக்குன்றாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, தூக்கம்னா சாதா டைமில் தூக்கம் கிடையாது, ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது ஆனால் படுத்தா தூக்கம் வராமல் இருக்குது. அதுக்கெல்லாம் ரீசன் என்னென்னா, கீழே நல்லா குனிஞ்சிட்டு இந்த பைவட் ஜாயிண்ட்டை வந்து வீக் ஆக்குறீங்க நீங்கள். இதனோட வெளிப்பாடு தான் ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கிறது, லேசியாக இருக்கிறது, கழுத்து வலி வர்றது, நைட்டு தூக்கம் சரியாமல் வராமல் இருக்கிறது. இதுக்கெல்லாம் ரீசன் வந்து இந்த பைவட் ஜாயிண்ட். முடிஞ்ச அளவுக்கு ஃபோனை பார்க்கறது, ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருக்கிறத நிறுத்துங்க. ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு ½ ஹவருக்கு டிவி பார்த்துட்டே இருக்கீங்க, ஃபோன் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா கூட ½ ஹவருக்கு ஒன்ஸ் எழுந்து போய் தண்ணி குடிச்சிட்டு வேறு ஏதாவது பொருளை பார்த்துட்டு வந்து திரும்ப கண்டினியூ பண்ணுங்கள். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள் பிள்ளைங்களா, நான் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். கிளிட்டிங் ஜாயிண்ட்ஸ். This type of joint is found in the wrist, ankles and between any two of vertebrae of the backbone. It allows the bone to slide against each other. அதாவது இங்கே நல்லா தெரியும், இங்கே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு இதோட தெரியாது. இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் கிளிட்டிங் ஜாயின்ட்ஸ். கிளிட்டிங் ஜாயின்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதில் இப்படி இதை பாருங்கள், இப்படி இருக்கும் கிளிட்டிங் ஜாயின்ட்ஸ். இதில் இது ஒன்று உரசும் ஆனால் மூவ் ஆகும். இது என்ன பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணோம், மூவ்மெண்ட் இருக்கும் சரியா, ஆனால் உரசிக்கிட்டே மூவ் ஆகும். இது ரெண்டும் வந்து முரசிக்கிட்டே மூவ் ஆகும். இது எங்கே இருக்கும் அப்படின்னீங்கன்னா, ஆங்கிள், கால் இருக்குல்ல, பாதத்துக்கும் அந்த காஃபும் ஜாயின் பண்ணுற இடம் இருக்குல்ல, ஆங்கிள், அங்கே தான் வந்து கிளிட்டிங் ஜாயின்ட்ஸ் இருக்கும். சரி, ஓகே, இது வரைக்கும் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு போதும். நான் செகண்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய, இது ஒரு பெரிய லெசன். செகண்ட் பார்ட்டில் நான் மற்றதை எடுக்கிறேன். தேர்ட் பார்ட்டில் புக் பேக் எக்ஸசைஸை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசன் ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெசன் பிடிச்சிருந்தது, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் ரைட் சைடில் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம கனெக்டடாக இருக்கலாம். நான் திரும்ப ஏன் சொல்கிறேன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குறாங்க இந்த லெசன்ஸ் எல்லாம் எடுங்க. நான் உங்களுக்காக ப்ரிஃபர் பண்ணி கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா நான் உடனே அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி. உங்களுக்கு ஏதாவது லெசன்ஸ் வேணும்னாலும் மம்மி கிட்ட சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை கண்டிப்பாக அந்த லெசனை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புக் பேக் எக்ஸசைஸோட வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ குட்டீஸ். அடுத்த வீடியோவில் பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2 பார்ட் 3 வந்து அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா?